கிரிக் நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, சிஎஸ்கேவோட ஐபிஎல் 2024க்கான பிளேயிங் 11 என்னவாக இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பிளேயிங் 11 பார்ப்போம். ஸ்ட்ரைட்டாகவே ஓப்பனிங் பார்த்துட்டிங்கன்னா டெவன் கான்வே, ருத்ராஜ் காய்க்வாட் தான் இறங்குவாங்க. டெவன் கான்வே லாஸ்ட் இயர் 2023 எப்படி ஆடினாருங்கிறது உங்களுக்கு தெரியும். 16 மேட்ச்சில் 672 ரன் வச்சு அடிச்சிருக்காரு. ஹையஸ்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 92 நாட் அவுட் அடிச்சிருக்காரு. அதெல்லாம் மறக்க முடியாத மேட்ச் நம்மளுக்கெல்லாம். ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 51.69 வச்சுருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா 139.71 வச்சுருக்காரு. 650 லாஸ்ட் இயர் அடிச்சிருக்காரு. அவரோட பார்ட்னர் பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கைக்வாட், அவர் தான் எப்போயுமே இறங்குவார். அவர் பார்த்தீங்கன்னா 16 மேட்ச்சில் 590 ரன் அடிச்சிருக்காரு. ஹையஸ்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 92 ரன்னு. ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 42.14 வச்சுருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா 147.50. 50 பார்த்தீங்கன்னா 450 லாஸ்ட் இயரில் அடிச்சிருக்காரு. ஸோ டெவன் கான்வே, ருத்ராஜ் கைக்வாட் பார்ட்னர் தான் ஓப்பனிங் இறங்குவாங்க. அடுத்து ஒன் டவுனில் பார்த்தீங்கன்னா அஜின்கே ரஹானேவோட ஒரு 2.0 லாஸ்ட் இயரில் நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி ரஹானே ஆடுவார்னுங்கிறது நம்ம யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி ஒரு மேட்சஸ் நம்மளுக்கு ஆடி காமிச்சார். அவர் 14 மேட்ச்சில் 326 ரன் அடிச்சிருக்காரு. ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 32.60. ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா 172.40. இதில் 2 50s அடிச்சிருக்காரு. ஸோ ஒன் டவுனில் பார்த்தீங்கன்னா அஜின்கே ரஹானே தான் இறங்குவார். ஃபோர்த் பிளேஸில் பார்த்தீங்கன்னா ராய்டுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னா டேரல் மிச்சல் டைரெக்டாகவே பிளேயிங் 11 இருப்பார். டேரல் மிச்சல் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னை சூப்பராக ஆடக்கூடிய பிளேயரு. வேர்ல்டு கப்பில் பார்த்தீங்கன்னா சேப்பாக் பிச்சில் சூப்பராக ஆடிந்தார். ஸோ அவர் டைரெக்டாகவே பிளேயிங் 11 இருப்பார். நெக்ஸ்ட்டு சிக்ஸர் தூபே, நம்ம சிவம் தூபே தான். லாஸ்ட் இயர் என்ன மாதிரி ஆடினாருங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். 16 மேட்ச்சில் 411 ரன்னு. ஹையஸ்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 52 ரன் அடிச்சிருக்காரு. இதில் 350. ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா 159.92. ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 37.36. என்னம்மா ஸ்பின் எல்லாம் ஆடுவாருங்கிறது உங்களுக்கு தெரியும். சும்மா ஃபைனல்லாம் அவரை ஆடின இன்னிங்ஸை நம்மளால் மறக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் ஆடி காமிச்சார். ஸோ அவர் தான் நம்பர் 5ல் இருப்பார். நம்பர் 6ல் பார்த்தீங்கன்னா நம்ம தலை கேப்டன் அவர் தான் விக்கெட் கீப்பர். ஸோ அவர் தான் நம்பர் 6ல். நம்பர் 7 ஸ்லாட்டில் கண்டிப்பாக ரவீந்திர ஜடேஜா தான் வருவார். அவர் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 16 மேட்ச்சில் 11 இன்னிங்ஸ் ஆடியிருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா 175 ரன்னு அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா 137.80 வச்சிருக்காரு. விக்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரில் 20 விக்கெட் எடுத்திருக்காரு. அவரை பற்றி நல்லாவே உங்களுக்கு தெரியும். லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஃபைனலில் என்ன மாதிரி ஒரு ஆட்டம் ஆடினாரு. லாஸ்ட்டு 2 பாலில் ஒரு 6 ஒரு 4 அடித்து மேட்சே மாற்றினார். அந்த மாதிரி ஒரு பிளேயரு. அவர் தான் நம்பர் 7 ஸ்லாட்டுக்கு வருவார். ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தீபக் சகர் நம்பர் 8 ஸ்லாட்டு பார்த்தீங்கன்னா தீபக் சகர் தான் வருவார். அவர் ஓப்பனிங் பவர் பிளேயில் அவருக்கு பால் ஸ்விங் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா அவரை தடுக்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு பவுலிங் போடுவார். ஸோ ஓப்பனிங்கில் விக்கெட் எடுத்து ஆப்போசிட் டீம் சதறடிச்சிருவார். ஸோ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 10 மேட்ச் ஆடி 13 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. எக்கனாமியும் பார்த்தீங்கன்னா 8.14 வச்சிருக்காரு. அவர் பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 22 ரன் கொடுத்து 3 விக்கெட் எடுத்திருக்காரு லாஸ்ட் இயரில். ஸோ நம்பர் 9 ஸ்லாட்டில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு முகேஷ் சௌத்ரி லாஸ்ட் இயர் ஆடலை. 2022 என்ன மாதிரி பவுலிங் போட்டாருங்கிறது நம்மளுக்கே தெரியும். அந்த மாதிரி ஒரு இந்தியன் ஸ்டார்க் மாதிரி ஒரு பவுலிங் போட்டார். தேஷ்பாண்டேக்கு பதிலாக கண்டிப்பாக முகேஷ் சௌத்ரி தான் வருவார் நம்பர் 9 ஸ்லாட்டில். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்பர் 10ல் பார்த்தீங்கன்னா மகேஷ் தீக்ஷனா பற்றி நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அந்த மாதிரி ஒரு பவுலரு. சேப்பாக் பிச்சில் அவர் பவுலிங்கை தொடுறது செம்ம சிரமம். ஸோ நம்பர் 10ல் அவர் தான் வருவார். அவர் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 13 மேட்ச் ஆடி 11 விக்கெட் எடுத்திருக்காரு. எக்கனாமி பார்த்தீங்கன்னா 8.10 வச்சுருக்காரு. லாஸ்ட் இயர் பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 23 ரன்னுக்கு கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருந்தார். ஸோ அவர் தான் நம்பர் 10ல் வருவார். நம்பர் 11 பார்த்தீங்கன்னா பத்திரனா லாஸ்ட் இயர் என்ன மாதிரி ஒரு பவுலிங் போட்டார்னு உங்களுக்கே நல்லாவே தெரியும். அந்த மாதிரி ஒரு பவுலிங் போட்டார். சிஎஸ்கேவோட குட்டி மலிங்கன்னு என்று சொல்லுவாங்க. ஸோ லாஸ்ட் இயர் 2023 பார்த்தீங்கன்னா 12 மேட்ச் ஆடி 19 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. எக்கனாமி பார்த்தீங்கன்னா 8.1 வச்சுருக்காரு. அவரோட பெஸ்ட்டு பவுலிங்னு பார்த்தீங்கன்னா 15 ரன்னு கொடுத்து 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அவர் தான் பேஸ் அட்டாக்கை மெயின்டைன் பண்ணுவார். ஸோ இம்பேக்ட் பிளேயர்னு பார்த்தீங்கன்னா சர்துல் தாகூர் தான் வருவார். ஸோ அவர் தான் லாஸ்ட் இயர் சிஎஸ்கே விளையாடலை. ஸோ இந்த வருஷம் வந்திருக்கிறாரு. கண்டிப்பாக அவர் தான் இம்பேக்ட் பிளேயராக இருப்பார். ஸோ இதுதான் சிஎஸ்கேவோட பிளேயிங் 11 ஒரு டைம் மறுபடியும் பார்ப்போம். சிஎஸ்கேவோட பிளேயிங் 11 பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கைக்வாட், டெவன் கான்வே, அஜிங்கே ரஹானே, டேரல் மிச்சல், சிவம் தூபே, MS தோனி, ரவீந்திர ஜடேஜா, தீபக் சகர்,
முகேஷ் சௌத்ரி, மகேஷ் தீக்ஷனா, மதிஷா பத்திரனா. இம்பேக்ட் பிளேயர்னு பார்த்தீங்கன்னா சர்துல் தாகூர். ஸோ இவங்க தான் பிளேயிங் லெவலில் இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் ஆல் வாட்சிங்.